புருஷன்காரன் சக்சஸ்ஃபுல்லா வந்துட்டு அவளுக்கு ட்ரக் கொடுத்து ஒரு ஹோட்டல் ரூமுக்கும் கூட்டிட்டு வந்துட்டான். அதே நேரத்துக்கு எவனோ ஒருத்தனை கூட்டிட்டு வந்துட்டு அவ கூட ரொமான்ஸ் பண்ண சொல்றான். இதை இவங்க 2 பேரும் நின்று வீடியோ எடுக்கிறாங்க. ஹீரோயின் அரை பேரும் மயக்கத்துல இருக்கா. கடைசியா உனக்கு எதுவும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு டிவோர்ஸ் நோட்டீஸ்ல சைன் பண்ணி கொடுத்துட்டு நீயாவே போயிடு. இதுல நானே தான் இஷ்டமா வேண்டான்னு சொல்லிட்டு போறேன் என் புருஷன்னு சொல்லிட்டா அப்படின்னா உன்னை வந்து நாங்க சும்மா விட்டுடுவோம். இல்லைன்னா கண்டிப்பா இந்த போட்டோ வீடியோ எல்லாத்தையும் வந்து சோசியல் மீடியால விட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் மிரட்டுறாங்க. ஹீரோயினுக்கு இப்ப வேற வழியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இப்படிப்பட்ட புருஷன் நமக்கு தேவையும் இல்லை, இவன் காசும் தேவையில்லை, போடா நாயே அப்படின்னு சைன் போட்டுறா. இருந்தாலும் நாக்கு பிடிக்கிற மாதிரி 4 வார்த்தையை கேட்டுதானே ஆகணும். ஏண்டா நாயே, உனக்கு எதுக்கும் துப்பு கிடையாது. ஆனா உனக்காகவும் உங்க அம்மாக்காகவும் நான் எவ்வளவு அளவுக்கு எத்தனை வாட்டி வந்துட்டு ட்ரீட்மெண்ட்டுக்கு போய் ஊசியை குத்தி 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 கஷ்டப்பட்டு என்னையே வலிய வேதனையை அனுபவிக்க வச்சிருப்பேன் நானு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீலிங்கா பேசிக்கிட்டு இருக்கா. அடியே நீ ரொம்பலாம் இவ்வளவு சீன் எல்லாம் போடாத, அவ்வளவு சீனுக்கெல்லாம் இங்க இடமே கிடையாது. உனக்கு ஒண்ணும் இல்ல, நல்லபடியா தான் இருக்கிற. அந்த குழந்தைய நாங்களாதான் வந்து அபார்ஷன் ஆகுற மாதிரி பண்ணோம். உனக்கு இன்ஃபெக்ஷனும் இல்ல, ஒரு மண்ணங்கட்டியும் இல்ல, நல்லபடியா நீ குழந்தை பெத்துக்கலாம், வேற இவங்க கொண்டு போய் பெத்துக்கோ அப்படின்னு சொல்றா. 6 மாசம் வயிற்றுல வளர்ந்த குழந்தையே இவங்க கொண்டாங்கன்னா எப்படிப்பட்டவங்களா இருப்பாங்க, இவங்களை சும்மாவா விட முடியும். புருஷங்காரனுக்கு ஐயோ இதெல்லாம் எதுக்கு இப்ப சொல்ற அப்படின்ற மாதிரி இருக்கு. இருந்தாலும் அந்த டாக்டர் காரிக்கு இதுக்கப்புறம் இவன் பக்கம் அவ திரும்பியே படுக்க கூடாதுன்றதுக்காக தான் இதை எல்லாத்தையுமே சொல்றா. அவளை அப்படியே சும்மா விட்டுட்டு போனா அவளுக்கு பயம் இருக்காது, நீ வந்து ஜாலி பண்ணிக்கோடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கிட்டயே ஹீரோயினை விட்டுட்டு போயிடுறாங்க. அந்த நேரம் பார்த்து ஹீரோயினுக்கு பதட்டத்துல பீரியட்ஸ் ஆயிடுச்சு. அடி போடி அப்படின்னு சொல்லிட்டு அவன் விட்டுட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறான். அந்த போதையிலேயே பாவம் அங்க இருந்து அவ கஷ்டப்பட்டு நடந்து வெளியில வந்துடுறா. ஆனா அவளால முழுசா நடந்து எங்கேயும் போக முடியல. கொற்ற மழையில நடு ரோட்லயே விழுந்து கிடக்குற. நல்ல வேலையா ஹீரோ அந்த இடத்துக்கு வந்துடுறான். ஹீரோ பார்த்ததும் அவ அப்படி மயங்கிடுறாள. வேக வேகமா ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போறான். அதோட 1 வாரம் கழிச்சுதான் வந்துட்டு ஹீரோயின் கண் முழிக்கிற ஹாஸ்பிட்டல்ல. அப்ப நர்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, இருங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க, நீங்க அவசரப்படக்கூடாது அப்படின்னு சொல்லும் போது காதுல அந்த ஹீரோயின் எடி இல்லவே இல்ல. பட் ஹீரோயினுக்கு காது கேக்குது. டேய் எப்படா அப்படின்ற மாதிரி ஹீரோயின் பாக்குறாளா. உங்களுக்கு வந்து சர்ஜரி நடந்திருக்கு மேடம், இப்போ இதுக்கப்புறம் உங்களுக்கு காது நல்லாவே கேட்கும், ஒரு பிரச்சனையும் கிடையாது, எல்லாமே சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சிடுச்சு, ஹீரோ தான் பண்ணாரு அப்படின்ற போது இவளுக்கு ஆச்சரியம். எதுக்காக ஹீரோ இதெல்லாம் பண்ணணும்? அது மட்டும் இல்லாம வந்துட்டு என் புருஷங்காரனே வந்து காசு கொடுக்கல இது வரைக்கும் இந்த சர்ஜரிக்கு, ஆனா ஹீரோ ஏன் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இவளுக்கு குழப்பமா இருக்கு. அப்பதான் ஹீரோ வரான். வந்த உடனே அவன் என்ன சொல்றானா, இது பாரு தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடு, வேற வழியே இல்ல, நீ வந்து ரொம்பவும் மயங்கின நிலைமையில ஆயிட்ட, உன்னை காப்பாத்துறதே கஷ்டம் அப்படின்னுட்டாங்க, அதிகப்படியான போதையானதுனால. அதனாலதான் நான் புருஷன் அப்படின்னு சொல்லி சைன் பண்ணி உனக்கு இருக்கிற எல்லா ட்ரீட்மெண்ட்டையும் பார்த்துட்டேன். அதே நேரத்துக்கு என்னோட ஃப்ரெண்டை ஃபாரின்ல இருந்து வர வச்சு உனக்கு காது கேட்கறதுக்கான சர்ஜரியுமே பண்ணிட்டேன் ஒரே டைமுக்கு அப்படின்னு சொல்றான். ஹீரோயினுக்கு நீ ஏன்டா இதெல்லாம் பண்ணணும்ன்ற மாதிரி இருக்கு. நீ எதுக்கும் கவலையே படாத, அவங்கள நான் சும்மா மட்டும் விட மாட்டேன், கண்டிப்பா இதுக்காக அவங்கள பழி வாங்கியே ஆகணும் அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்றான். அதுக்கு ஹீரோயின் அதை நான் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்றா.